இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி கள்ளக்காதல் விவகாரத்தில் ஈடுபடக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த நபருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். திருச்சி மாவட்டம் தாராநல்லூர் பூக்கொல்லை தெருவை சேர்ந்தவர் தான் 40 வயதான ஷேக் தாவூது. தையல்காரரான இவர் பிறவியிலேயே காது கேட்காது வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி. இவருடைய மனைவி தான் 31 வயதான ரஹமத் பேகம் என்கின்ற யாஸ்மின். இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இவங்களுடைய வீட்டின் முதல் தளத்தில் ஷேக் தாவூத்தினுடைய தங்கை கணவரான 36 வயதான அப்துல் அஜீஸ் அப்படின்றவர் குடும்பத்தோட வசித்துட்டு வராரு. பல ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்ந்த இந்த ஷேக் தாவூது மற்றும் ரஹமத் பேகத்தினுடைய வாழ்க்கை அதல பாதாளத்திற்கு சென்றது இங்கே தான். அதாவது அப்துல் அஜீஸுக்கும் ரஹமத் பேகத்துக்கும் இடையே தவறான ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனை அறிந்த ஷேக் தாவூது மற்றும் அவருடைய தந்தை அமீர் பாஷா, தங்கை மும்தாஜ் ஆகியோர் இருவரையுமே கண்டித்திருக்காங்க. ஆனாலும் அவங்க தொடர்பை கைவிடுவதாக இல்லை. இதனால் ஷேக் தாவூத்திற்கும் அவருடைய மனைவி ரஹமத் பேகத்துக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கின்றது. இதன் காரணமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனி இப்படியே போனால் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்ட்டு ஷேக் தாவூத்தினுடைய தங்கை கணவரான அப்துல் அஜீஸும் ஷேக் தாவூத்தின் மனைவியான ரஹமத் பேகமும் திட்டம் தீட்டுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. திட்டமும் தீட்டிட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஷேக் தாவூத்திற்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ரஹமத் பேகமும் அப்துல் அஜீஸும் ஷேக் தாவூத்தை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அங்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதன் பிறகு டாக்டர்களிடம் காட்டி மாத்திரைகளை வாங்கி வந்து அவரை நன்றாக கவனித்து கொள்வது போல நாடகம் ஆடியிருக்காங்க. அதன் பிறகு இன்னொரு நாள் டாக்டர்கள் எழுதி கொடுத்த மாத்திரைகளுக்கு பதிலாக 10 தவறான மாத்திரைகள், 10 தூக்க மாத்திரைகளை பார்த்தீங்கன்னா அப்துல் அஜீஸ் வாங்கி வந்து அதனை ரஹமத் பேகத்திடம் கொடுத்திருக்கிறாரு. அதன் பின்பு ஒரு நாள் 5 மாத்திரைகளை ஷேக் தாவூத்திற்கு ரஹமத் பேகம் கொடுத்திருக்காங்க. அதனை சாப்பிட்ட ஷேக் தாவூது நன்றாக தூங்குவதாக அப்துல் அஜீஸிடம் ரஹமத் பேகம் சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்கும். அங்கே வந்த அப்துல் அஜீஸும் சரி அங்கே இருந்த ரஹமத் பேகமும் சரி ஷேக் தாவூத்தினுடைய கதையை முடித்திருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஷேக் தாவூத்து, அதாவது கதையை முடிப்பதற்கு முன்னாடி ஷேக் தாவூத்து திமிரி கொண்டு முனகல் சத்தம் போட்டு இருக்கிறாரு. சத்தம் கேட்டு வந்த அவருடைய பெரியப்பா மகன் சபி அப்படின்றவர் அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாரு. அதற்கு இந்த ரஹமத் பேகம் என்ன சொன்னாங்கன்னா, இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை, உன் வேலையை பார்த்துட்டு போ, இதில் நீ தலையிட்டன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ஷேக் தாவூத்தும் இறந்துட்டு இருக்கிறாரு. மறுநாள் காலையில் 7 மணி அளவில் ரஹமத் பேகம் தன்னுடைய கணவர் உடல்நல குறைவினால் இறந்து விட்டதாக அழுது புரண்டு நாடகமாடி இருக்கா. மேலும் ஷேக் தாவூத்தினுடைய உடலை குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வந்திருக்கா. அப்போது அங்கு வந்த சபி நள்ளிரவில் நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு ரஹமத் பேகமும் அப்துல் அஜீஸும் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது பற்றி தகவல் அறிந்த திருச்சி காந்திநகர் மார்க்கெட் போலீசார் அங்கு விசாரணை நடத்தி இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தான் இதை பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லி அப்துல் அஜீஸையும் அந்த ரஹமத் பேகத்தையும் கைது செய்து திருச்சி 1வது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். சரி, இந்த வழக்கு விவகாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த அஜீஸுக்கும் அப்துல் அஜீஸுக்கும், அதாவது அப்துல் அஜீஸ்
ஷேக் தாவூத்தினுடைய தங்கை கணவர். ஒரே இடத்துல ஒரே வீட்டில் இவங்க கீழ் மாடியில் அவங்க மேல் மாடியில் குடியிருக்காங்க. வீட்டின் முதல் தளத்தில் ஷேக் தாவூத்தினுடைய தங்கை கணவர் குடியிருக்கிறாரு குடும்பத்தோட. கீழ்த்தளத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் தாவூத்தும் அவருடைய மனைவி ரஹமத் பேகமும் குடியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்குள்ளார எப்படி தொடர்பு ஏற்பட்டது, பழக்கம் ஏற்பட்டது அப்படின்னா, இந்த ஷேக் தாவூது தையல்காரரு, பிறவியிலேயே காது கேட்காது, வாய் பேச முடியாது. இதையே காரணம் காட்டி உன்னால எதுவுமே முடியாது அப்படின்ட்டு நாளுக்கு நாள் கணவரை குற்றம் சொல்லிட்டே வந்திருக்காங்க இந்த ரஹமத் பேகம். தினமுமே பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக பிரச்சனை ஓடிக்கொண்டே இருந்திருக்கின்றது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை முற்றி போய் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரஹமத் பேகம் உதறி தள்ளி இருக்காங்க. குறிப்பாக கணவரிடமே பார்த்தீங்கன்னா எனக்கு நீ வேண்டாம், உன்னுடைய தங்கை கணவர் அப்துல் அஜீஸ் போதும் அப்படின்ற மாதிரி கணவருக்கு முன்னாடியே சொன்னதால அவருக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. இனி உன்னை என்ன செய்யறோம் பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரஹமத் பேகத்தை தாக்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு இந்த ரஹமத் பேகம் திருந்தினாளா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா திருந்தவே இல்லை. இன்னமும் பழக்கம் நெருக்கம் அதிகமாகி இருக்கின்றது. ரஹமத் பேகமும் அந்த அப்துல் அஜீஸும் பார்த்தீங்கன்னா வெளி இடங்களுக்கு செல்வது, குறிப்பாக சினிமாவுக்கு போகிறது, அது மட்டும் இல்லாமல் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, மது விருந்து அந்த மாதிரியான இடங்களுக்கு செல்வது, பார்ட்டிகளுக்கு போகிறது, இந்த மாதிரியான செயல்கள்லையும் ஈடுபட்டு இருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா கணவர் ஷேக் தாவூத்துக்கு தெரிய இனி உன்னை விட்டால் சரி வராது அப்படின்ட்டு அவர் ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறாரு. மனைவியா இருந்து கொண்டு எனக்கே நீ இந்த மாதிரி துரோகம் செய்கிறையா, பிள்ளைகள் இருக்காங்க, இப்படி இருந்தும் நீ பண்ணுறது பெரிய தப்பு, உன்னை விடமாட்ட அப்படின்ற மாதிரி அவர் தீட்டிய திட்டத்தின்படி எதுவுமே சரியாக நடக்கலை. இவர் திட்டம் தீட்டுறதுக்கு முன்னாடியே, அதாவது இவர் திட்டம் முதல்ல தீட்டிட்டாரு. இவருடைய திட்டத்தை தெரிந்து கொண்டு நமக்கு பிரச்சனை அப்படின்றதை புரிந்து கொண்ட இந்த ரஹமத் பேகம் அந்த அப்துல் அஜீஸுடன் சேர்ந்து கதையை முடித்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். கணவருக்கு அந்த ஷேக் தாவூத்திற்கு கோபம் அதிகமாக இன்னொரு காரணமும் இருக்கின்றது. தன்னுடைய தங்கை கணவரான அந்த அப்துல் அஜீஸால பார்த்தீங்கன்னா இந்த ரஹமத் பேகம் கர்ப்பமாகி இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இது மேலும் கோபத்தை ஏற்படுத்தியதால அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் ஏற்கனவே காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாரு. இந்த கொடுமையை வேற எங்கே போய் சொல்வது அப்படின்ட்டு தெரியாமல் இருந்த நிலையில தான் இப்படி ஒரு சோகமான முடிவு அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான கேடுகட்ட செயலில் ஈடுபட்ட இந்த ரஹமத் பேகத்துக்கும் அந்த அப்துல் அஜீஸுக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும்? அந்த 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்ட அந்த அப்துல் அஜீஸுக்கும் ரஹமத் பேகத்திற்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பு அளித்திருக்கிறார் இந்த விவகாரத்தில். ஆனால் இந்த 2 பேருக்கும் இந்த ஆயுள் தண்டனை போதுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன தண்டனை கொடுக்கணும்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.